ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நாம் ஜாக்கிரதையோடு நாம் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை நாம் இறுக பிடித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். ஆண்டவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் அதிசயமானவர். அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த கர்த்தராக இருக்கிறார். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொன்னு போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொன்னு போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் அழிந்திட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். அப்பா, எங்கள் மத்தியிலே வாரும். இதோ இந்த மனமகிழ்ச்சியான ஆராதனை வேளையில எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையின் வல்லமையை நாங்கள் ஆண்டவரை உணர்ந்து அதை பெற்று அதன்படி நடக்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் எம்மை ஆசீர்வதித்தால் ஒழிய நாங்கள் உம்மை விடுவதில்லை கர்த்தாவே. நீரே எங்களுக்கு அரணும் துருகமும் கேடகமானவர். ஆண்டவர், உம்மை நாங்கள் பிடித்து உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியிலே வாரும். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்படட்டும். என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும். எல்லா தடைகளை நீக்குங்க. இந்த இடத்தை சுற்றி வேலி அடைங்க. ஆண்டவரே, எந்த இடையூறும் வராதபடி உம்முடைய வார்த்தையின் மீது கவனமாயிருந்து உம்முடைய வார்த்தையை அதை நாங்கள் பெற்று உட்கொண்டு நாங்கள் புறப்பட எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் வெறுமையாய் வந்தோம், நாங்கள் வெறுமையாக அல்ல ஆண்டவரே, நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இங்கிருந்து புறப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான
பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நல்ல வாய்ப்பை இந்த நாளில நாம் ஒருவரை ஒருவர் முகமுகமாக சந்திக்க கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வது நம்முடைய கடன். ஆகவே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. மாத்திரமல்ல, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர், திருச்சபை மக்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாத்திய கருவி மற்றும் சபையின் பொறுப்பாளர்கள், மாத்திரமல்ல இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற, ஊழியத்தில் உதவி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் கர்த்தருடைய பெயராலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சி உள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துகிறோம். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் அட்டவணையின்படி கமிஷனிங் ஆஃப் தி ரிசன் லார்ட், உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆணை அல்லது அழைப்பு என்ற தலைப்பின் கீழ் நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான விசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். நான் முதலில் இந்த சபைக்கு வருகின்ற பொழுது, எனக்கு இந்த வழியில வந்துகிட்டு இருக்கும்போது, அங்க ஊருக்குள்ள வரும்பொழுது அங்க நான் வாகனத்தை நிறுத்தி, இங்க ஆலயம் எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அப்ப அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை, காலனிக்கு போங்க என்று சொன்னார்கள். நான் ரொம்ப வேதனையோடு வருத்தத்தோடு நான் இந்த இடத்துக்கு வந்து உங்ககிட்டயும் அதை நான் சொன்னேன். இதற்காக அதிகமாக பல இடங்களிலே இதை குறித்து நான் பேசியும் இருக்கிறேன். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன் ஆண்டவரை காலனிக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க? ஆண்டவருடைய மகத்துவம் இவ்வளவுதானா என்ற ஒரு ஏக்கம், ஒரு வேதனை, ஒரு உந்துதல் எனக்குள்ளே அதிகமாக பாரப்பட்டு கொண்டிருந்தது. பல சபைகளிலே இதை குறித்து பேசணும். நாம் என்ன செய்ய தவறி இருக்கிறோம்? எந்த வகையில நாம் நம்முடைய செயல்பாட்டிலே மாறுபட்டு இருக்கிறோம் என்ற கோணங்களில் எல்லாம் நாம் பேசினோம். இந்தியா சுதந்திரம் பெற்று 77 ஆண்டுகள் ஆயிற்று. ஆனால் இது எனக்கு ஒரு 8-9 ஆண்டுகளுக்கு முன்பாக இது வெளிப்பட்டது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய பாரங்களையும் கேட்டார். சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். என்ன அறிவிப்பு என்றால், இனி காலனி என்ற அந்த வார்த்தை முற்றிலுமாக நீக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா இது பெரிய விஷயம் இல்லை, இது முதற்படிதான், இதன் முதற்படிதான். ஆனால் இந்த முதற்படியை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அல்லது ஒரு பெரிய வெற்றி என்று நாம் கொள்ள வேண்டும். சரி, இப்ப செய்திக்குள்ளாக போகலாம். கமிஷனிங் என்றால் ஆணை அல்லது அழைப்பு. என்ன அழைப்பு? ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்றார். ஆனால் அதை மட்டும்தான் சொன்னாரா என்றால் இல்லை. அந்த வார்த்தைக்குள்ளாக 3 மிக முக்கியமான காரியங்களை உள்ளடக்கி அதை நமக்கு வெளிப்படுத்தினார். வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, அதாவது நம்மை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறுத்துங்க. இது நம்பர் 1. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்துல சகல சர்வ அதிகாரம் எனக்கு தான் இருக்கிறது. நாம் எந்த அளவிற்கு இதை புரிந்திருக்கிறோம் என்பது தெரியவில்லை. சிந்தித்துக் கொள்ளுங்கள். 2வது ஒரு காரியத்தை அதை விட்டுருங்க. 20வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது 2வது. 3வது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். வாசியுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 3 மிக முக்கியமான கருத்தை நாம் எவ்வளவு தூரம் உள்வாங்கி இருக்கிறோம் என்பது தெரியாது. சிந்தித்துக் கொள்ளுங்கள். நாம் இன்றைக்கு 2025வது ஆண்டுக்குள் இருக்கிறோம். இன்னும் நாம் என்ன எல்லாம் செயல்பட வேண்டும், எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும். அங்கே இந்த ஒரு சபை, இங்கே ஒரு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபை யாருக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும்? உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும். ஆனால் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? உங்கள் சபை காலனிக்குள் இருக்கிறது என்று வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நிலை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைய சூழல் எப்படிப்பட்ட சூழல் தெரியுமா? மிக பயங்கரமான சூழல் இருக்கிறோம். போர் வேகம் சூழ்ந்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போர். ஆனால் நேற்றைக்கு நாங்கெல்லாம் 2-3 நாளைக்கு முன்னாடி ரொம்ப வருத்தப்பட்டு ஆண்டவரிடத்துல மன்றாடி கொண்டிருந்தோம். நேற்று இரவு ஒரு செய்தி வந்தது. 2 நாடுகளுக்கும் இடையே சீஸ்ஃபயர் அல்லது போர் நிறுத்த ஒப்பந்தம் உடன்பாடு ஆகி இருக்கிறது என்ற செய்தி வந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கவே இல்லைங்க. இரவு முழுவதும் போர் நடந்து கொண்டே இருக்கிறது என்ற செய்தி தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு பயங்கரம் என்று உங்களுக்கு தெரியுமா? நாம் சௌகரியமாக இருக்கிறோம், மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய விசேஷம் தான். ஆனால் இன்றைக்கு உக்ரைன் தேசத்தை குறித்து நமக்கு நல்லா தெரியும். கடந்த முறை வந்தபோது இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொன்ன நினைவு எனக்கு இருக்கிறது. இந்த உக்ரைன் தேசம் ஒரு செழிப்பான நாடு, செழுமையான நாடு. எப்படி செழுமை என்றால் ஃபுட் பாஸ்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த தரவரிசை பட்டியலில் இருக்கிற ஒரு நாடு. உலக அளவில் ஃபுட் பாஸ்கெட் என்று சொல்லப்படுகிற சில நாடுகளில் இந்த நாடும் முதன்மையான ஒன்று. கிட்டத்தட்ட அநேகமாக 17% 20% கோதுமை உற்பத்தி அந்த நாட்டிலிருந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழல். அவ்வளவு செழிப்பான நாடு. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக அந்த நாடு தன்னுடைய வாழ்வாதாரத்தையே இழந்து அடுத்தவரை நம்பி காத்திருக்கிற ஒரு சூழல். இதுதான் கடந்த வாரங்களிலே ஒரு செய்தி வந்தது. அது என்ன செய்தினா, அமெரிக்காவோடு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்களாம். என்ன ஒப்பந்தம்? அந்த நாட்டில் இருக்கிற வளங்களை அவர்கள் எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சூழ்நிலை மாறிவிட்டது. ஏன்னா அவர்களிடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை, எல்லாம் அழிந்து போனது, வாழ்வாதாரம் இல்லை.
நமக்கு அருமையானவர்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். எப்பொழுதும் மரண ஓலங்கள் அங்கே இருக்கிறது. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால், அந்த நாட்டினுடைய பெண்கள், சிறு பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளிலே தஞ்சம் புகுந்து விட்டார்கள். எப்படி புகுந்துட்டாங்கன்னா, அவர்கள் ரெஃப்யூஜிஸா அவங்க வேறு நாடுகளுக்கு போயிட்டாங்க. இன்னும் இருக்கிறவர்கள் ஆண்கள் எல்லாம் 20 வயதுல இருந்து 18 வயதுல இருக்கிற ஆண்கள் எல்லாம் போர் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டு விட்டார்கள். இதுதான் நிலை. இப்ப இந்த சூழல் நம்முடைய இந்திய தேசத்தையும் தாக்க இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாமும் இது போன்ற பாதிப்புகளுக்கு உள்ளாக இருக்கிறோம். இப்பொழுதே கட்டுப்பாடுகள் பல இடங்களுக்கு வந்து விட்டது. நேற்று முன்தினத்துல நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பிட்டார். என்ன அறிக்கை என்று சொன்னால், எல்லாரையும் எச்சரிக்கை பண்ணுங்க, உஷாராகுங்க, உஷார்படுத்துங்க, எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆகவே இதை நீங்கள் கவனத்தில் வைத்து நீங்களே முடிவெடுத்து உங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்ற சுற்றறிக்கையும் வெளியிடப்பட்டு விட்டது. இதுதான் இன்றைய நிலை. ஆனால் நாம் இவைகளை ஜெயிக்க முடியும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். எப்படி ஜெயிக்க முடியும்? நோவா காலத்துல ஒரு பெரும் வெள்ளம், எல்லாரும் ஆண்டு போனார்கள். ஆனால் கர்த்தரை நம்பி இருந்த அந்த குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது என்ற ஒரு உண்மை செய்தி நம்முடைய வேதத்தில் இருக்கிறது. இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அறிந்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்றைய கேள்வி. சரி, இன்னைக்கு நான் சுருக்கமாக 3 மிக முக்கியமான கருத்தை உங்களுக்கு முன்வைக்க போகிறேன். அதாவது, நாம் வாசிக்க கேட்ட அந்த 20வது வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசியுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். போதும். இப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார், நாம் என்ன அவர்களுக்கு சொல்ல வேண்டும்? தெரியுமா? நமக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். அவர்கள் என்றால் அறியாத மக்கள். அறிந்த மக்கள் ஆகிய நமக்கு என்ன ஆண்டவர் கட்டளையிட்டார் தெரியுமா? என்ன கட்டளையிட்டாருங்க? சொல்லுங்க. என்ன கட்டளையிட்டார்? என்னமா? சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னார். வெரி குட். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்குறீங்களா? கொஞ்சம் நேரம், கொஞ்சம் டைம் கொடுங்க. இதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம கிறிஸ்துமஸ் வருது இல்லையா? கிறிஸ்துமஸ்க்கு துணி கடைக்கு போறோம் இல்லையா? துணி எடுக்கிறோம். துணி எடுக்கிறோமா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. எடுக்கிறோம். வெரி குட். போய் துணி எடுக்கும் போது நாம அந்த துணி கடைக்காரன் கிட்ட நாங்க போய் எல்லாருக்கும் சொல்றோம்னு சொல்றோமா? 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 சொல்லலையா? சொல்றதே இல்லை. அல்லது அந்த துணி கடைக்காரன் நம்ம கிட்ட நீங்க போய் எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்றாரா? சொல்லல. அப்ப ஆண்டவர் என்ன கட்டளையிட்டார்னு கேட்டா நாம என்ன பதில் சொல்றோம்? சுவிசேஷத்தை அறிவிங்க. இல்ல அப்படித்தானே? அப்போ சரியா? 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 பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாது. ஆனால் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். உண்மைதான். எப்படி அறிவிக்க வேண்டும்? மாதிரி நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் அப்படி வாழணும். ஆண்டவரை போல ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவரை நான் பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் முக்கியமே ஒழிய சுவிசேஷம் அறிவிப்பது அடுத்தது. தட் இஸ் செகண்டரி. பிரைமரி எது? நான் ஆண்டவரை போல் வாழ்வது. வாழ்கிறோமா என்று நீங்கள் தான் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அடிப்படையில 3 மிக முக்கியமான கருத்து. ஒன்று, ஆபிரகாம் என்ன செய்தார்?
இரண்டாவது, சீஷர்கள் என்ன செய்தார்கள், மூன்றாவது, நாம் என்ன செய்தோம் என்ற 3 குறிப்பை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். கடைசியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லி செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, வாசியுங்கள். ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் சொன்னார். ரைட்டா? அப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இதைதான் சொன்னார், நீ புறப்பட்டு போக வேண்டும். எங்கிருந்து புறப்பட்டு போக வேண்டும்? எங்கிருந்து போகணும்? அவனுடைய தகப்பன் வீட்டை விட்டு போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பொருள்? என்ன பொருள்? என்ன பொருள் சொல்ல மாட்டேன்றீங்களே? என்னமா? வெரி குட், வெரி குட், கரெக்டா? அப்ப அதை விட்டு வெளியே வர வேண்டும். அவனுடைய பழக்க வழக்கங்களிலிருந்து அவன் வெளியே வர வேண்டும். அவனுடைய சுபாவத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொன்னார், இல்லையா? அப்ப அப்படி வெளியே வந்த அந்த ஆபிரகாம், ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிறோம், உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அடுத்தது, அடுத்தது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். போதுமா? வாசிங்க, வாசிங்க. ஆமா, ஆமா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு இதே சூழ்நிலை தான் ஆண்டவர் நமக்கும். நாம் எதை விட்டு வெளியே வர வேண்டும்? நம்முடைய பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்க, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்றே நீங்கள் சிந்தித்து பார்க்க உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். சரி, இப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிங்க. ஆதியாகமம் 15:4 வசனத்திலிருந்து வாசி. உன் கர்ப்பம் பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான்பா என்று ஆண்டவர் ஒரு வாக்குதத்தம் சொல்லி வாசிங்க, வாசிங்க. வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமா இருக்கும். அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குதத்தத்தையும் கொடுக்கிறார். அழைத்த ஆண்டவர் வாக்குதத்தத்தையும் அவனுக்கு கொடுக்கிறார். உன்னுடைய சந்ததி இப்படி இருக்கும், யார் உனக்கு சுதந்திரவாளி என்ற அந்த வெளிப்பாடையும் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன நடந்தது? அவன் போய் தன்னுடைய மனைவிக்கு சொல்றான், ஆண்டவர் நமக்கு ஒரு சுதந்திரவாளியை கொடுக்க போறாருமா அப்படின்னு சொல்றார். இது எந்த வருஷத்துல நடந்தது என்றால், நீங்க அதே 12:4 வசனத்தை வாசிங்க. அவன் புறப்பட்டு போனான். புறப்பட்ட போது, ஆமா, அவன் 75வது வயதிலே அழைப்பை பெற்றான். அப்போ 75வது வயதில் அழைப்பை பெற்றவனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை எப்ப கொடுக்கிறாரு அப்படின்னா, எப்பமா கொடுக்கிறாரு? வெரி குட், வெரி குட், கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிங்க. இப்ப வாசிங்க. 16 ஆகார்
ஆ போதுமா போதுமா? டிவியேட் ஆகுது பாத்தீங்களா? டிவியேட் ஆகுதா? டிவியேட் ஆகுதா? ஆண்டவர் என்ன அவனுக்கு சொன்னாரு? 85ல அவன் டிவியேட் ஆகுறான், 10 வருஷத்திலே மாறிட்டான். ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு? அப்பா, உன்னுடைய வித்து உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான்ப்பா அப்படின்னு சொன்னா, இவர் வேற ஒரு சிந்தை போடுறார், வேற ஒரு எண்ணம் கொள்றாரு. அப்ப ஆண்டவர் சொன்னதை ஆபிரகாம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரா? புரிந்து கொள்ளல. புரிந்து கொள்ளாததுனாலதான் நாம் சிந்திக்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் 100 வயசுல ஈசாக்கை கொடுக்கிறாரு. அது வாக்குதத்த, அது ஒரு காலகட்டமாக இருந்தாலும் ஒருவேளை இப்படியாக கூட இருக்கலாம். அதற்கு முன்பாக வந்திருக்க வேண்டிய அந்த சுதந்திரம் அவனுக்கு தள்ளி போனதாகவும் நினைத்துக் கொள்ளலாம். அல்லது அந்த காலகட்டத்தில் வர வேண்டியதை ஆண்டவர் 85வது வயதுல ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். புரியுதா? நான் சொல்லுகிறது புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப வர வேண்டிய ஆசீர்வாதம் ஒன்று தள்ளி போயிருக்க வேண்டும், அல்லது 100 வருஷம் வரைக்கும் அவன் காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒருவேளை அவனுக்கு சொல்லி இருக்க கூடும். ஆனால் அவன் அவசரப்பட்டு அவருடைய வார்த்தையை மீறி வேறொரு டிராக்ல போனதுனால இன்று வரை அது அவனுக்கு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, நாம் எந்த இடத்துல தவறி கொண்டிருக்கிறோம் என்பதை குறைந்தபட்சம் இந்த நாளிலாவது நாம் சீர்தூக்கி பார்க்க ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப அடுத்த விசேஷத்துக்கு வரலாம். சீஷர்கள் என்ன பண்ணாங்க? சீஷர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நாம சற்று சிந்திக்க ஆண்டவர் நம்ம இந்த நாளிலே அழைக்கிறார். வாசியுங்கள், லூக்கா 5:10. அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இன்று முதல் நீ என்ன பண்ணுவ? மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய்ப்பா. உன்னை நான் அதுக்குதான் அழைச்சிருக்கிறேன். உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நீ மீன் பிடிக்கிறவன். இப்ப நான் ஒரு அற்புதத்தை செஞ்சேன், அதை நீ பார்த்தாய். நீ பயப்படாதே, நீ கலங்காதே. உன்னை நான் என்ன பண்ணுவேன்? மனுஷரை பிடிக்கிறவராக மாற்ற போகிறேன். கடந்து பயந்துராதே, விட்டுடாதே அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு வெளிப்பாட கொடுக்கிறாரு. இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். மத்தேயு 16:18-19 வாசிங்க. மத்தேயு 16, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தில் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். பூலோகத்திலே நீ எவைகளை கட்டுகிறாயோ அவைகள் பூமி பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? வாசியுங்கள், யோவான் 21:2-3 வசனங்கள். சீமோன் பேதுருவும் கலிலேய நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரனும் கூடி இருக்கும் பொழுது சீமோன் பேதுரு அதற்கு அவர்கள், நாங்களும் உங்க கூட வரோம்ப்பா. போதும் போதும் போதும். இப்ப கவனிச்சிங்களா? கவனிச்சிங்களா?
என்ன அழைப்பு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சிலுவையில அரைஞ்சி தொங்கி கொண்டிருக்கிறார். ஒருத்தரும் இல்ல, யோவானை தவிர ஒருவரும் இல்ல, எல்லாம் ஓடிட்டாங்க. சரி, அது போகட்டும், சரி பரவாயில்ல, அது ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் உயிர் தெழுந்து அவர்களுக்கு 2 முறை காட்சி கொடுக்கிறார். அவர் வீட்டுல அந்த அறைக்குள் வந்து 2 முறை காட்சி கொடுக்கிறார். அதற்கு பிறகும் என்ன நடக்குது? இது அதற்கு பிறகு நடந்த விசேஷம். அதற்கு பிறகு அவர் காட்சி கொடுத்த பிறகு என்ன பண்றான்? நான் மீன் பிடிக்க போறேன்ப்பா. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சிந்திக்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? இன்னைக்கு இங்க ஒரு சகோதரி ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபத்துல ஒரு குறிப்பு சொன்னாங்க. என்ன குறிப்பு சொன்னாங்கன்னா, ஐயா இன்னைக்கு போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது, அதனால நிறைய பேர் வரல சொன்னாங்களா? போர் மேகம் எதுக்கு சூழ்ந்தது? நான் வராததுனால சூழ்ந்தது. ஆனா நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், போர் மேகம் சூழ்ந்ததுனால நான் வர முடியல. ஆண்டவர் இதைதான் நாம் சிந்திக்க ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கிறார். நாம் சரி செய்ய வேண்டியது அநேகம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. இல்லமா 1 தீமோத்தேயு 6ல இருந்து வாசி. விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண இருக்கு. ஒரு நிமிஷம் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சின்ன விளக்கத்தை பண்ணிக்கலாம். நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? எது இன்னைக்கு விசேஷமாக நம்முடைய வீடுகளிலே காணப்படுகிறது என்றால் டிவி நிகழ்ச்சிகள் இல்லையா? டைம் வேற இருக்கு. டைம் எல்லாம் அந்த டைம் அந்த நாம என்ன பண்ணிடுறோம்? அதை நம்ம டைமை மிஸ் பண்ணவே முடியாது இல்லையா? மிஸ் பண்ணவே முடியாது. நான் கூட ரொம்ப இதை குறித்து நான் ரொம்ப யோசித்தேன். இது என்னதான் நடக்குது நமக்கு தெரியலையே. நாமளும் கொஞ்சம் இதை பார்க்கலாம் இல்ல? விசேஷம் இல்லாம மக்கள் பார்க்க மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது. ஆகவேதான் மக்கள் ஆர்வமாக இதை பார்க்கிறார்கள் என்ற ஒரு கண்ணோட்டம் எனக்கு இருந்தபடினால நான் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து அவன் டிவில இந்த நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப நான் பார்த்தா, ஐயோ கொடுமைங்க, கொடுமை, கொடுமையிலும் கொடுமை. அதாவது நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே நல்லா தெரியும். அவ்வளவு அருவருப்பு அந்த நிகழ்ச்சிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த நிகழ்ச்சிகளை இன்னைக்கு ரேட்டிங், எந்த ரேட்டிங் போயிட்டு இருக்கு தெரியுமா? எவ்வளவு விஷயம், எவ்வளவு உயரத்துல போயிட்டு இருக்கு தெரியுமா இன்னைக்கு? அதனாலதான் எல்லா நேரங்களிலும் காலையிலேயே ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப முன்னாடி எல்லாம் என்னன்னாக்கா ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு தான் இருந்துச்சு. ஒரு நிகழ்ச்சி, 2 நிகழ்ச்சி, 3 நிகழ்ச்சி அப்படிதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு காலையிலேயே ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் இது நிறைய டிவி வேற வந்துருச்சு. அதுல எல்லா டிவி நிகழ்ச்சியிலும் இது கண்டிப்பா இருக்கு. அப்போ இதை நாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியதா? அது இதை நான் கற்றுக்கொள்ளலாம், இதை நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா அது என்று நாம் என்றைக்குமே சிந்தித்து பார்க்கவே இல்லை. குடும்பத்தை கெடுக்கிறது ஒரு நிகழ்ச்சி என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே, அது எந்த வகையில நியாயம் என்று யாராவது சிந்தித்ததுண்டா? தயவு செய்து பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு அன்போடு நான் உங்களுக்கு சொல்றேன், முதல்ல அதை தூக்கி போடுங்க. இது சாபம், இது சாபம். தயவு செய்து இனி ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தயவு செய்து அதுக்கு முன்னுக்கு இதுவே கிடையாது, ஒரு செகண்ட் தாட்டே வேண்டாம். தயவு செய்து தூக்கி போட்டுருங்க. இது நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு பெரிய சாபத்தை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வாசியுங்கள். 8வது சரீர முயற்சி
நீங்க 16வது வசனத்தை வாசிங்க. இந்த தயவு செய்து வீட்டுல போயிட்டு இந்த 7வது வசனத்திலிருந்து இந்த 16வது வசனம் வரைக்கும் தயவு செய்து இன்னொரு முறை, ஒரு முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 3 முறை, 3 முறைக்கு 4 முறை தயவு செய்து படிங்க. இதுல ஏராளமான ஆழமான வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது பிரியமானவர்களே. சரி, அந்த 16வது வசனத்தை வாசிங்க. எச்சரிக்கையாயிரு. வாசிங்க. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும். ஆமா, எவ்வளவு பெரிய உண்மையை அதில் வைத்திருக்கிறார் பாருங்க. அப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை நம்முடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. தயவு செய்து கவனியுங்கள். தயவு செய்து, இனி காலம் செல்லாது, கடைசி காலத்தில் இருக்கிறோம், மிக மிக ஆபத்தான காலத்தில் இருக்கிறோம். நீங்க கவனிக்க வேண்டியது, நீங்க கொஞ்சம் பின்னோக்கி திரும்பி பார்ப்பீர்களானால் 2010 இந்த சூழல் வந்து விட்டது. உலக அழிவு 2010 ஆரம்பித்து விட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து 2020 நிலை கொண்டது. 2020 என்னது? கொரோனா. அப்ப 2020 எவ்வளவு நாள் ஆச்சு போய்? என்னமா 5 வருஷம் தாமா ஆச்சு. வெறும் 5 வருஷம் தான். ஆனா நாம எல்லாமே மாறிடுது, எல்லாமே மாறிவிட்டது. இன்னைக்கு சபைகளை போய் பார்த்தீங்கன்னா சபை கணக்கீடு என்ன என்று சொன்னால் 20-30% அட்டெண்டன்ஸ் டிராப் எல்லா சபைகளிலும். உண்மையா இல்லையா நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். நாங்க எல்லா சபைகள், நான் இதுவரைக்கும் 1000 சபைகளுக்கு போய் வந்திருக்கிறோம். இதுவரை 1000 சபைகளை சந்தித்திருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அங்க எல்லா இடத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் எல்லாமே வந்து டிராப். இன்னொரு முக்கியமான விசேஷத்தையே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இங்க கொஞ்சம் பரவாயில்ல, இங்க கொஞ்சம் பரவாயில்ல. 2 பெண்கள், ஆண்கள் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் உங்க அளவுக்கு இல்ல. கரெக்டா? உங்க அளவுக்கு இல்ல. ஏன்? ஆண்டவரிடத்துல என்ன குறை? ஆண்டவர் என்ன எந்த குறை வச்சிருக்கிறாரு? அவரு நம்ம யாருன்னு நமக்கு தெரியுமா? தெரிந்தும் நாம் கனவீனம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தெரிந்தும் நம்முடைய கிறிஸ்தவ குடும்பத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இது சரியா, நியாயமா? சிந்திக்க வேண்டும். நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒண்ணு புரிஞ்சு கொள்ளுங்க. சூரியன் எதற்காக படைக்கப்பட்டது? என்னமா சரியா கேட்கல. பகலை ஆள. ஒளி. ஐயா சொல்றாரு ஒளி. கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஆமாவா? சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்ல. யாருக்காவது சந்தேகம் இருக்கா? யாருக்கும் இல்ல. வெரி குட். எல்லாரும் ஐயா பின்னாடி இருக்கிறவங்க அங்க கரெக்டா? ஒன்னும் சொல்ல மாட்டேன். இல்ல சந்தேகம் இருந்தா விட்டுறலாம். சந்தேகம் இருக்கா? நான் என்ன கேட்டேன், சூரியன் எதற்காக படைக்கப்பட்டது? கால குறிப்புக்காக. இல்ல. வெரி குட். பாத்தீங்களா? இவ்வளவு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேற யாராவது இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் போல இருக்கு. அப்போ ஓகே, வெரி குட், சூப்பர். பாத்தீங்களா? இப்ப எவ்வளவு சந்தேகம் இருக்கு நம்மளே புரிஞ்சு கொள்ளலாம். நமக்குள்ள சந்தேகம் இருக்கு, உண்மை இல்லையா? ஒத்துக்கிறோமா? சந்தேகம் இருக்கிறது. வாசியுங்கள். 1 ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3-4 வசனங்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று கண்டார்.
வெவ்வேறாக பிரித்தார். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். இப்ப 14வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக சுடர்களை உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களுக்காகவும் நாட்களையும் வருஷங்களையும் என்னமா இருக்க கடவுது என்றார். 19வது வசனத்தை வாசிங்க. சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 4வது நாள் ஆயிற்று. இப்ப ஒன்ன புரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா இருக்கணும் எல்லாத்துலயும். இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன், நிறைய பேர் சரியான பதிலும் சொன்னீங்க, நிறைய பேர் சரியான பதிலும் சொன்னீங்க. ஆனாலும் நமக்குள்ள என்ன இருந்தது? சந்தேகம் இருந்தது. இதுவோ அதுவோ தெரியாம இருந்தது. எப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. எவ்வளவு பழமையான சபை! 1929 இந்த சபை இங்க ஆரம்பிக்கப்பட்டு, நான் வழியில போர்டு பார்த்தாங்க, வெளியே ஆலயம் கட்டினது. அதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷம், 158 வருஷம் இருக்கலாமா? இருக்கக்கூடாதுங்க. கண்டிப்பா இருக்கக்கூடாது. இப்படி இதுதான் என்ற தீர்க்கம் இருக்க வேண்டும். இதுதாங்க பைபிள், இதுதாங்க சொல்லுது. ஆண்டவர் இதைதாங்க சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவர் இதைதான் சொன்னார், இது அல்ல என்று தீர்க்கமாக சொல்ல வேண்டிய நாம் எங்கே இருக்கிறோம்? குறிப்பு மட்டும், ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்றேன். இப்ப சூரியன் ஆண்டவர் காலங்களுக்காக படைத்திருக்கிறார். எப்படி காலங்களுக்காக அது தெரியுமா? எப்படி காலங்களுக்காக? சூரியனை பூமி ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளுகிற கால அளவு 365 நாள். கரெக்டா இல்லையா? ஒரு வருடம். இந்த வருடம் எந்த அடிப்படையில் வருகிறது என்றால் சூரியனை மையப்படுத்தி வருகிறது. மாதம் எந்த அடிப்படையில் வருகிறது என்றால் சந்திரனை மையப்படுத்தி வருகிறது இல்லையா? இன்னைக்கு வாரம் 7 நாள் என்று சொல்லுகிறோமே, எந்த அடிப்படையில்? எந்த அடிப்படையில்? மாறி மாறி வருதா? ஆண்டவர் பூமியை உண்டாக்கின அந்த காலத்தையும் ஓய்ந்திருந்த அந்த காலத்தையும் கணக்கிட்டு 7 நாள் ஒரு வாரம் என்று நாம் மட்டும் கொண்டாடல, நாம் மட்டும் அனுசரிக்க, உலகமே அனுசரித்துக் கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு மேலானவர் என்பதற்கு இதைவிட சான்று வேணுமா? உலகமே அனுசரித்துக் கொண்டிருக்கிறது. எதை? ஆண்டவர் சொன்னதை. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கும் கிறிஸ்தவ எவ்வளவு பேரு? 2.38% தான். அதிலும் சமீபத்தில் வந்த ஒரு குறிப்பு இப்படி சொல்லுகிறது, இந்த பல மதங்கள் இருக்கு இல்லையா, பல மதங்கள், அந்த மதங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் இருப்பாங்க. ஆனால் 4வது ஒரு குறிப்பு இருக்கிறது, அது கடவுள் இல்லை என்ற ஒரு குறிப்பு. அது பொதுவாக 16% என்று ஒரு குறிப்பு இருந்தது. ஆனால் சமீபத்த கணக்கீடு என்ன சொல்லுகிறது என்றால் இன்றைக்கு அது பெருகி வருகிறது, வளர்ந்து வருகிறது, வேகமாக பெருகுகிறது என்ற ஒரு உண்மையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதிலும் முக்கியமாக வாலிபர்கள் அதில் அதிகமாக இருக்கிறார்கள். கடவுள் இல்லை என்ற கோட்பாட்டுக்குள் வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு பேர் உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் ஆனவர் என்கிற அந்த உண்மையை நாம் நம்முடைய பின் சந்ததிக்கு எடுத்துரைக்க தவறிவிட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிபி கிமு என்றால், கிபி கிமுன என்ன? கிறிஸ்துவுக்கு முன் பின் அப்படின்னா என்ன அர்த்தம்?
கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் வரலாறுகளும் கணக்கிடப்படுகிறது என்று பொருள். வேற யாரையும் முன்னிறுத்தி கிடையாது, ஒருவரும் கிடையாது. இந்த உலகம் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்ப முதல்ல ஆபிரகாமை பார்த்தோம். ஆபிரகாம் எங்கே தவறினார், ஆண்டவருடைய வார்த்தையில எப்படி தவறு விட்டார் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவது, சீஷர்கள் தவறிவிட்ட காரியத்தையும் நாம பார்த்தோம். இப்ப நாம எங்க தவறி கொண்டிருக்கிறோம் என்பதையும் பார்க்கலாம். பெரிய வெளியில விசேஷமாக நாம் எதை குறித்து பேசுவோம்? 7 வார்த்தைகள். ஹல்லேலூயா. அப்படின்னா குறைஞ்சபட்சம் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு 50, 60, 70 அந்த வருடங்கள் இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். அல்லது ஆமா தானே? 70 வருஷமா, 60 வருஷமா, 50 வருஷமா, 40 வருஷமா நாம கண்டிப்பா கேட்டிருப்போம். சரி, முதல் வார்த்தை என்ன சொல்லுகிறது? சொல்லுங்க, வாசிங்க. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமா, சரி. அப்ப மன்னிப்பை யாருக்காக கேட்டார்? நமக்காக கேட்டார். வெரி குட். ஐயோ, கொஞ்சம் நமக்காக கேட்டார். நமக்கு மன்னிப்பு. ஆண்டவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார், நமக்காக பிறந்தார், நமக்காக பலியானார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக உயிர் தெழுந்தார், நம்மை மீட்பதற்காக எல்லாவற்றையும் செய்த கர்த்தர். இப்ப இரண்டாவது வார்த்தை என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள் 23:43. யாருக்கு சொன்னாரு? கல்வன். எத்தனை கல்வனுக்கு சொன்னாரு? ஒரு கல்வனுக்கு சொன்னார். எத்தனை கல்வன் அங்க பலியிட்டாங்க? 2 பேர். இப்ப நீங்க கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்கிறது. என்ன கவனிக்க வேண்டியது என்றால், ஒருவனை மட்டும் ஆண்டவர் ரட்சிப்புக்குள் நடத்தினார், இரண்டாவது அவரை என்ன பண்ணிட்டாரு? சரியா? இப்படிதான் நம்ம புரிஞ்சிருக்கிறோமா? நாம இப்படிதான் புரிஞ்சிருக்கிறோமா? நான் சொல்றது புரியுதா? மன்னிப்பு என்பது குளோபலைஸ்ட், குளோபல், அதாவது பொதுவானது. மன்னிப்பு பொதுவானது, ரட்சிப்பு பொதுவானது. ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் என்பது அவரவர் முயற்சி பொறுத்தது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். யார் பெற்றுக்கொண்டது? இன்னொருத்தன் என்ன? ஏன் கைவிட்டாரு? ஆனா முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? முதல் வார்த்தை எல்லாரையும் மன்னிக்கதான் சொன்னாரு. அப்ப அப்படின்னா அவனுக்கும் அந்த மன்னிப்பு பொருந்துமா பொருந்தாதா? பொருந்தும். ஏன் கைவிட்டார்? அப்படி இருந்தோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இதுவரை நாம் புரிந்து கொள்ளாத ஒரு உண்மை இது. இதுவரை நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஆண்டவர் எல்லாரையும் மன்னிச்சிட்டாரு, எனக்கு மீட்பு கொடுத்து விட்டார், எனக்கு மீட்பு வந்து விட்டது என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாகவே அது அல்ல என்று சொல்லி இருக்கிறார். உண்மைதான், மரித்தார், மன்னிப்பு கொடுத்தார் என்பது உண்மைதான், அது பொதுவானது. ஆனால் எந்த அடிப்படையில் அந்த கல்வன் ரட்சிக்கப்பட்டான், இந்த கல்வன் கைவிடப்பட்டான் என்றால் அவனுடைய செயல்பாடு. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நாம் செய்வது சரிதானா? ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தால் என்னை மீட்ட அழைத்து செல்வாரா? இதுவரை என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா அழைச்சிட்டு போயிடுவார். இல்ல, அந்த ரட்சிப்பின் அனுபவம் என்பது அப்படிப்பட்டது அல்ல. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த உண்மை, உண்மை சத்தியம். புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டாருக்கும் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, புரிந்து கொள்ளுப்பா, ஆண்டவர் எல்லாருக்கும் மன்னிச்சார், உண்மைதான். ஆனால் அந்த அனுபவம் உன்னை பொறுத்தது. நீ எப்படி செயல்படுகிறாய், நீ என்ன காரியம் செய்கிறாய் என்பதன் அடிப்படையில் ஆழத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நாம் இப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நானே தவறாக புரிந்து கொண்டிருந்தால் நான் எப்படி போய் சொல்லுவேன்?
ஆண்டவரே சொல்கிறார், நான் உனக்கு என்ன சொன்னேனோ அதை நீ போய் சொல்லணும் தான் சொல்லி இருக்கிறாரே தவிர, நான் வெறுமனே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டவர் சொல்லவில்லை. அவர் அந்த வார்த்தை மட்டும் சொல்லல. புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் செய்ய வேண்டியது இன்னது என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் செய்ததை நாமும் செய்யக்கூடாது. பல நேரங்களில் அப்படித்தான் நாம வலிய போய் பல்வேறு பிரச்சனைகளை இழுத்து போட்டு நாம இன்னைக்கு அதை தலைக்கு ஏத்தி கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் செய்தது அதுதான், அப்படித்தான் செஞ்சான். அவன் என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவர் சொன்னாரு. அவனுக்கு சந்தேகம் இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? மீண்டும் வந்து மனோவா என்ன பண்ணா? மனோவா என்ன செஞ்சான்? அவங்க மனைவிக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார், தேவ தூதனானவர் தரிசனமாகிறார். தரிசனமாகி அவனுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஆனால் அப்போது மனோவா அங்கே இல்லை. ஆனால் என்ன பண்றான்? அவன் மன்றாடுகிறான், ஆண்டவரே மீண்டும் வாரும், நானும் கேட்கணும், எனக்கும் அது வேணும். என் மனைவிக்கு மட்டும் சொல்லிட்டீங்க, ரைட்டு, எனக்கு தெரியல, அவங்க சரியா கேட்டாங்களா தெரியல, மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் வந்தாரா இல்லையா? வந்தாரு. அப்ப நாம என்ன செய்யணும்? கேட்கணும். நானும் கேட்கணும். எனக்கு சந்தேகம் இருந்தா கேட்கணும். கேட்டாதான் பதில் கிடைக்கும். ஆனால் அவர் ஒன்றை சொல்லி இருக்க, நான் ஒன்றை புரிந்து கொண்டிருந்தால் ஆபத்து என்பதை மறந்து விடாதீர்கள். கடந்த முறை வந்த போதும் ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லி போனேன். எத்தனை பேருக்கு அது நினைவிருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். எதையுமே ஆண்டவர் வெறுமனே சும்மா சொல்லிட்டு போன விஷயமே கிடையாது. எல்லாவற்றிலும் அர்த்தம் 1000 இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் நான் செய்ய வேண்டியது என்ன? இந்த வேதாகமத்தை ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் கடைசி வரி வரையிலும் நான் தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து, நாங்களே எத்தனையோ முறை படிச்சாதான் இப்பதான் விளங்குது. எத்தனையோ முறை படிச்சுட்டோம், எத்தனையோ ரவுண்ட் வந்தாச்சு, இன்னும் விளங்கல, இன்னும் விளங்கி. இப்ப புதுசா படிக்கும்போது புதிய கருத்து எங்களுக்கு வருகிறது. அப்படியானால் நான் இதற்கு செலவிட வேண்டிய நேரம் அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடைசியாக பிரியமானவர்களே, மிக முக்கியமான 3 விசேஷம். சரி, இப்ப அதுக்கு முன்னாடி நேரம் போயிட்டே இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். கொடுப்பீங்களா? கொடுக்குறீங்க. வெரி குட். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப 3 விஷயம் சொன்னேன். 3 யாரு? ஆபிரகாம் என்ன செஞ்சான்? எங்க தவறினான்? சீஷர்கள் எங்கே தவற விட்டார்கள்? நாம் எங்கே தவறினோம் என்றும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யணும்? எப்படி இதை சரி செய்து கொள்வது? நல்ல கவனிங்க. ஆண்டவர் உயிர் தெழுந்த போது யாருக்கு முதல்ல தரிசனமானார்? மகதலேனா மரியாள். அந்த மகதலேனா மரியாள் யாருன்னு பைபிள்ல சொல்லுது. மார்க் 16:10 வாசிங்க. நிறைய எவ்வளோ? நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கணும். இப்ப ஒரு பிசாசுனாலே நமக்கு தெரியும். ஒரு பிசாசுனாலே எப்படி தெரியும்? நமக்கு தெரியும். 7னா எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அவருடைய நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பார், அந்த பெண்மணி எப்படிப்பட்டவராக இருந்திருப்பார் என்பதற்கான ஆதாரம் அது. ரைட்டா? சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த பெண்மணி ஆண்டவரை கல்லறை இடத்துல போய் பார்க்க போறாங்க. எத்தனை பேர் போனாங்க? 3 பேர். வாசிங்க. மார்க் 16:1. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் சாலோமே என்பவளும் சுகந்த வர்க்கமிடும்படி வாங்கி கொண்டு சூரியன் உதயமாகிறதுக்கு முன்பே, அவங்க ஒரு நோக்கத்தோட போறாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு நோக்கத்தோட போறாங்க. என்ன நோக்கம்? ஆண்டவருக்கு சுகந்த வர்க்கமிட வேண்டும் என்ற ஒரு பொறுப்போடு கூட அவர்கள் போகிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். இப்ப வாசிங்க. யோவான் 20:1-2 வசனங்கள். வாரத்தின் முதல் நாள்
காலையில அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து, ஆமா நீங்க அங்க என்ன வாசிச்சோம், அவங்க 3 பேரும் பேசின்னு வராங்க. நமக்கு அங்க ஒரு பெரிய கல்லு போட்டோம்ப்பா, அந்த கல்லை நமக்கு யாருப்பா எடுப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு வராங்க. இங்க வந்து பார்த்தா கல் புரட்டப்பட்டிருக்கிறது. ரைட், அடுத்தது. உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் கர்த்தரை கல்லறையின் இடத்திலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை யாருக்கு சொல்றாங்க? பேதுருக்கும் இன்னொருத்தருக்கும் சொல்றாங்க. யார் அவங்க? யோவான். அந்த யோவான் யார்? இயேசுவினிடம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இது ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அவரிடத்தில் அன்பாயிருந்த சீஷன். இன்னொருத்தன் பேதுரு. யார் அந்த பேதுரு? இந்த கல்லின் மீது நான் திருச்சபையை கட்டுவேன் என்ற சொல்லப்பட்ட அந்த அதிகாரத்திற்கு உரிய பேதுரு. இவங்க 2 பேர்கிட்டையும் போய் அந்த அம்மா சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்க புறப்பட்டு வராங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்போது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறை இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடி பேதுருவை பார்க்கலாம் மற்ற சீஷன். ஆமா, ஏன் அப்படி ஓடனா? ஏன் அப்படி ஓடனா? கரெக்ட், அன்பா இருந்த ஒரு காரணம் இல்லையா? நம்ம வீட்லயும் இந்த அனுபவத்தை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? நமக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் நம்மிடத்துல அன்பா இருக்கிற பிள்ளை என்ன பண்ணும்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையை செய்யும். நமக்கு தண்ணி கொடுக்கும். நாம கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா நம்ம கிட்ட வந்து என்னம்மா ஒரு மாதிரிக்கிற, கேட்குமா கேட்காதா? மற்றவங்களை விட இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாங்க. அப்படித்தான் யோவானும் வேகமாக ஓடுகிறான். ஓடுன என்ன பண்றான்? வாசிங்க. அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதையும், ஆமா இங்கதான் கவனிக்கணும். அவன் 1000 தான் அன்பா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு தயக்கம் இருக்கிறது. அவன் வாசல்ல போய் நின்னுகிட்டு எட்டி பாக்குறான், சீலைகள் இருக்கிறத பார்த்துட்டு விட்டுட்டான். அடுத்தது சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்தது தனியே வச்சிருக்கிறதையும் மற்ற துணி வேற இடத்துல இருக்கிறதையும். ஆமா, இப்ப 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்க. அவன் என்ன பாக்குறான்? துணியை தான் பாக்குறான். அவன் என்ன பார்த்தான்? வெறும் துணியை மட்டும் தான் பார்த்தான். 2வது ஓடி வந்த பேதுரு என்ன பாக்குறான்? உள்ள போய் தலையில இருந்தது எங்க இருக்கு, உடம்பு மேல போத்துனது எங்க இருக்குன்னு டீட்டெயில்டா பாக்குறாரு. அவ்வளவுதான். பார்த்தவங்க என்ன பண்றாங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்தது அறியவே இல்லை. அடுத்தது இங்க கவனிச்சு கொள்ளுங்க. நாமளும் இப்படித்தான் இருக்கிறோம். இப்படிதான் இருக்கிறோம். வரோம். இப்ப மரியாள் என்ன பண்ணாங்க? ஐயோ கல்லறை திறந்திருக்குப்பா, ஆண்டவரை காணவில்லை என்ற ஒரு செய்தியை சொன்னா என்ன பண்ணிருக்கணும்? ஓடணும். என்ன பண்ணிருக்கணும்? அது வேண்டாமா? அது வேண்டாம். இப்ப நம்ம அனுபவத்தையும் பார்க்கலாம். இப்ப விசாரிக்கணுமா இல்லையா? தேடணுமா இல்லையா? சுத்தி எல்லாம் பார்க்கணுமா இல்லையா? எங்க போச்சு, என்ன ஆச்சு, என்ன பண்ணிருப்பாங்க, யார் எடுத்திருப்பாங்க, எப்படி இது நடந்துச்சு? அது உயிர்த்தெழுந்து அது அப்புறம் கதை. அடுத்த லெவல் அது வந்து ஸ்பிரிச்சுவல் லெவல். ஆனா மனுஷீகமாக செய்ய வேண்டிய காரியத்தையே அவர்கள் தவறவிட்டார்கள். வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. இதுக்காக மரியாள் கூட்டின்னு வந்தாங்க? இது கூட்டின்னு வரல. ஆண்டவரை காணும்பா அப்படின்னு ஆனந்தத்தோடு அங்கலாய் போடு கூட்டிட்டு வராங்க. ஆனா இன்னொரு தவறையும் செஞ்சிட்டாங்க. இப்ப மரியாளோட எத்தனை பேர் வந்தாங்க? 3 பேர் வந்தாங்க. மறுபடியும் வந்தாங்களா அந்த 3 பேரும்? கவனிச்சீங்களா? முதல்ல வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? ஆண்டவருக்கு சுகந்த வர்க்கம் இடுவதற்கு வந்தார்கள். வந்து கல்லறை திறந்திருக்குன்னு பார்த்தாங்க, ஆண்டவரை காணோம். இப்ப அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கணும்?
ஐயோ என்னப்பா காணுமே, அவங்களே கூட்டிட்டு வந்துட்டோம், வாங்க எல்லாம் சுத்தி சுத்தி தேடலாம், எங்க போயிருக்கோம், என்ன ஆயிருக்கோம்னு தேடணுமா இல்லையா? அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வீட்லயே உட்காந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? அவ்வளவுதான், என் வேலை முடிஞ்சு போச்சு. சுகந்த வர்க்கம் இன்னுமே அது என்னமே இல்லை, ஆனால் மரியாளுக்கு அது இருந்தது. புரிந்து கொள்ளுங்கள், கடைசி வரை அவளுடைய மனதிலே அது ஒன்று இருந்தது. அவளுக்கு உயிர் தெழுந்தது பற்றி தெரியாது, ஆனால் அவள் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். நான் ஆண்டவருக்கு சுகந்த வர்க்கம் விட வேண்டும், நான் அவரை பார்க்க வேண்டும், நான் அவரை காண வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அந்த அம்மையாரை விட்டு நீங்கவே இல்லை. இப்ப கல்லறைக்கு வந்தாங்க, இவங்க 2 பேரும் வந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. இந்த அம்மையார் தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு வனாந்திரமான இடம், ஒரு வனாந்திரமான இடம். இப்ப மாதிரி கிடையாது, இப்ப கல்லறை பக்கத்துலயே வீடெல்லாம் கட்டுறாங்க. ஆனா அப்ப அப்படி கிடையாது, அது ஏதோ ஒரு காடான பகுதி. அந்த பகுதியில இந்த அம்மாவை விட்டுட்டு வந்துட்டோன்ற ஒரு பொறுப்பு கூட இல்லாமல் அவர்கள் போயிட்டாங்க. இந்த அம்மா அழுது கொண்டிருக்கிறார்கள். வாசியுங்கள். அழுது கொண்டிருந்தால், அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறையின் இடத்தில் பார்க்கிறாள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வெறும் துணியை பார்த்துட்டு போனவங்க, அந்த துணிதான் இப்பொழுது மரியாளுக்கு அது தேவ தூதர்களாக காட்சிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, தயவு செய்து ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே எழும்பி நில்லுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. நாம் எப்படி ஆண்டவரை அணுகுகிறோம் என்பது மிக முக்கியம். எந்த அடிப்படையிலே நான் தேவனை அணுகி கொண்டிருக்கிறேன், நான் எப்படி தேடுகிறேன், நான் எந்த நிலையில ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறேன், நானும் 10ஓடு 11ஆக தேடிக்கொண்டிருக்கிறேனா என்பது மிக முக்கியம், என்பது மிக முக்கியம். ஆண்டவரை நாம் இப்படிதான் தேட வேண்டும். இந்த உணர்வோடுதான் நான் ஆண்டவரை தேட வேண்டும் என்பதை தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஒப்பு கொடுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். ஆண்டவர் வரப்போகிறார். நாம் புதிதாக ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. எது? இந்த கிராமத்தை நான் ஆதாயப்படுத்தி இருக்க வேண்டும், நான் கிராமத்தை ஆதாயப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இன்று வரை நான் செய்ய தவறி இருக்கிறேன், நான் செய்ய தவறி இருக்கிறேன். ஆண்டவர் வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? என்ன பதில் நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன்? ஆண்டவரே நான் போனேன், என்ன அவங்க காலனி பீப்புள்னு தள்ளிட்டாங்கன்னு சொல்ல போறோமா? இல்லை ஆண்டவரே, நான் உம்முடைய நாமத்தை இப்படியெல்லாம் மகிமைப்படுத்தி இருக்கிறேன், இந்த வகையிலெல்லாம் மகிமைப்படுத்தி இருக்கிறேன், என்னுடைய செயல்களில் எல்லாம் நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன் என்பதை நான் சொல்ல போகிறேனா என்பதுதான் இன்றைய நம்முடைய கேள்வி. தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் வருகை சமீபம். ஆண்டவரே, உம்முடைய வருகையில நான் செய்ய வேண்டியது, நீர் என்னிடத்தில் கேட்க போகிற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை நீர் எனக்கு வெளிப்படுத்தி அருளும். ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் சொல்லுகிறார், இது உன்னால் முடியாதுதான், உனக்கு அது கஷ்டம்தான், எனக்கே தெரியும், உனக்கு முடியாதுதான். வசனம் மத்தேயு 19:26 சொல்லுகிறது, இது உன்னால் முடியாது, ஆனால் தேவனுடைய ஒத்தாசையோடு இது முடியும் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய ஒத்தாசையோடு இது முடியும் என்று சொல்லி இருக்கிறார். இன்னொரு விசேஷத்தையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை நான் எப்படி பார்க்கிறேன் என்ற கேள்விக்கு யாரு ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, ஒரே நிமிஷம். ஆண்டவரை நான் எப்படி பார்க்கிறேன்? ஆண்டவர் எனக்கு யார்? பதில் சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு யார்? யார்? தகப்பன். அடுத்தது இரட்சகர். அடுத்தது எப்படி தகப்பன்?
யார தகப்பன்னு சொன்னது? அப்பா பிதாவேன்னு கூப்பிட சொன்னாரா? அப்பா பிதாவேன்னு கூப்பிட சொன்னாரா? சொல்லுங்க, தயவு செய்து தயங்காதீங்க, தயங்காதீங்க, சொல்லுங்க. எப்படி எப்படி தகப்பன்? எப்படி தகப்பன்? தாயின் கருவில உருவாக்கிற தேவன். அப்படி. வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்தது கொஞ்சம் சீக்கிரமா, கொஞ்சம் சீக்கிரமா, கொஞ்சம் சீக்கிரமா. எப்படி தகப்பன்? பெயர் சொல்லி அழைத்ததுனால தகப்பன். வெரி குட். அடுத்தது உள்ளங்கையில் வரைந்ததனால் தகப்பன். வெரி குட். அடுத்தது ஜீவனை கொடுத்ததனால் தகப்பன். அப்புறம் அடுத்தது 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 ஆண்டவரை இரண்டு வகையாக நான் பார்க்க வேண்டும். ஒன்று தகப்பனாக, இன்னொன்று சகோதரன் சிநேகிதனாக நான் பார்க்க வேண்டும். எப்படி சிநேகிதன்? எப்படி? யாக்கோபு 2:23. யாக்கோபு ஆமா, விசுவாசத்தினாலே அவர் எனக்கு சிநேகிதன். அவர் எனக்கு, நான் அவரை சிநேகிதனாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லையா? விசுவாசத்தினால. தகப்பனாக எப்படி? மார்க் 3:35. ஆமா, தேவனுடைய சித்தத்தை செய்வதனால் தான் அவர் எனக்கு தகப்பன். அப்ப நான் தெரிந்து கொள்ள வேண்டியது தேவனுடைய சித்தம் என்னது என்பது. சரி, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதை கொஞ்சம் சிந்தியுங்கள். தேவனுடைய சித்தத்தை செய்வதனால் அவர் எனக்கு தகப்பன், நான் அவரை விசுவாசிப்பதனால் அவர் எனக்கு சிநேகிதன். அப்ப அவரை நான் எப்படி விசுவாசிக்கிறேன் என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. நான் அவரை எப்படி, பிதாவின் சித்தம் என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இதை நாம் செய்தால்தான் அவர் எனக்கு உண்மையாக தகப்பன். பிதா குமாரன் கூப்பிடுறதுனால் அல்ல, என்னை வரைந்ததனால் அல்ல, நான் பிதாவின் சித்தத்தை செய்வதனால் தான் அவர் எனக்கு தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வனைந்திடுமே, திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே.